topic is demonetization. What is demonetization? You have to look at one picture in your book. 1000 rupees note and 500 rupees notes are given, and then one stamped, that is affixed on that. What is that? Banned. So demonetization means banning of some rupees note already published by the RBI. So demonetization is the act of stripping a currency unit of its status as the legal tender. It occurs whenever there is a change of national currency. Whenever the change in the national currency, the RBI have to demonetize the currency notes. The current forms of currency is pulled from the circulation, often to be placed with new coins or notes. That is, already circulation la irukக்கூடிய அந்த rupees note பேன் பண்ணிட்டு புது நோட்ஸை வந்து அச்சடித்து வெளியிடுவாங்க RBI. That is called demonetization. ஆனால் இது எப்போ நம்ம இந்தியாவில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, November 8, 2016 the Indian Prime Minister, present Prime Minister Mr. Narendra Modi announced the demonetization of all the rupees 500 and 1000 bank notes of the Mahatma Gandhi series. அதாவது மகாத்மா காந்தி படம் போட்ட அந்த 1000 rupees நோட்டையும் 500 rupees நோட்டையும் தடை பண்ணிவிட்டு அதை புழக்கத்தில் இருந்ததை பூரா கலெக்ட் பண்ணிவிட்டு புது நோட்டுகளை அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. மோர் தென் 99% ஆஃப் தோஸ் கரன்சிஸ் கேம் பேக் டு த RBI. எவ்வளோ நோட்டை அச்சடித்து வெளியிட்டாங்களோ அதில் 99% நோட்டு வந்து கலெக்ஷன் ஆயிடுச்சு. மிச்சம் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதாவது பதுக்கல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் டிமானிட்டைசேஷன். நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருவீங்க. இது மாதிரி இந்தியாவில் 3 times 4 times டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா 4 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது கள்ள நோட்டு அச்சிட்டு புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூபா நோட்டை வந்து பேன் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் demonetization? Removing the black money from the country. அதாவது கள்ளப்பணத்தை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டாப்பிங் கரப்ஷன் ஏதாவது ஊழல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்பையும் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸ்டாப்பிங் த டெரர் ஃபண்ட். தீவிரவாதிகளுடைய ஃபண்டு வந்து உள்ளே வருது, நோட்டு உள்ளே வருது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த பாகிஸ்தான்லேயே வந்து கள்ள நோட்டை அச்சிட்டு நம்ம இந்தியன் ருப்பியை வந்து அச்சிட்டு வெளியிட்டுட்டாங்க. அதை வச்சு தீவிரவாதிகள் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தென் கேர்பிங் ஆஃப் ஃபேக்ட் நோட்ஸ். கள்ளக்கடத்தல். அதாவது ஃபேக்ட் நோட்ஸ்னால் அந்த ரூபா நோட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் உண்மையான ரூபா நோட்டு கிடையாது. ஸோ இந்த நோட்டுகளை வந்து இந்த கள்ள நோட்டு புழக்கத்தில் இருக்கிறத தடுக்கிறதுக்காக, அப்புறம் வந்து ஊழல் பண்ணி லஞ்சம் ஊழல் இதன் மூலமாக வாங்கின பணம் வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய பணம் வந்து தேங்கி கிடக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்த டிமானிட்டைசேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த பிச்சைக்காரன் படத்தில் பார்க்கலாம். ஒரு பிச்சைக்காரன் சொல்லுவார், எப்படி வந்து நாட்டில் வந்து லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்க முடியும், எல்லோரும் வந்து ஒரே மாதிரி வாழ முடியும் அப்படின்னு கேட்பார். அப்போ இந்த 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஒழிக்கணும். ஒழிச்சிட்டோம்னா அந்த சில்லற காசாக வந்து யாராலையும் வந்து பதுக்கி வைக்க முடியாது, இதை கரப்ஷன் பண்ண முடியாது, பிளாக் மணியை வந்து சேவ் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரர் வந்து சொல்லுவார். அதே மாதிரி இப்போ 2000 ரூபா நோட்டை வந்து புழக்கத்திலேருந்து எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, அந்த பூவர் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் பூவர் பீப்புள், அவங்களுக்கு வந்து அந்த ரூபா நோட்டை வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து அச்சிட்டு இப்போ தான் வெளியிட்டாங்க. பட் திரும்பவும் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, புல்லிங் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் demonetization. Have you clear the idea of demonetization? Demonetization is the act of stripping a currency unit of its status as a legal tender. It occurs whenever there is a change in the national currency and the current form or forms of money is pulled from the circulation, often
be placed with new coins or notes. On 8th November 2016, the Indian Prime Minister Mr. Narendra Modi announced the demonetization of all 500 rupees and 1000 rupees bank notes of the Mahatma Gandhi series. And then next நம்ம பார்க்க போகிறது objectives. அதாவது நம்ம கிளாசரியில் வந்து நமக்கு குட்டி குட்டியாக மீனிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து லெசன்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய தியரிஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, வெரி ஷார்ட் ஆன்சருக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கிளாசரியை பார்த்து படித்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதாவது ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் திஸ் ஒன் ஃபார் வெரி ஷார்ட் ஆன்சர், நாட் ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர் ஃபார். Then multiple choice questions. Let us see what are the multiple choice questions. There are 20 multiple choice questions in your book. Each and every lesson has 20 objectives questions. If you thoroughly learned the lesson means you have to answer for the objectives without studying. For looking after the objectives, you can answer. So let us answer for the questions. A bank is a dash. Financial institution, corporate and industry, service institution. That is a financial institution. Answer is a bank is a financial institution. And next one is a commercial bank is an institution that provides services. Commercial banks அது ஒரு financial institution that provides services. என்ன service provide பண்ணுறாங்க? Accepting deposits, providing loans, both A and B, none of the above. Accepting depositsum பண்ணுறாங்க, providing loansum பண்ணுறாங்க. So both A and B is the answer. And next one, the function of commercial banks are broadly classified into. The functions of commercial banks are broadly classified into primary function, secondary function, other function. So answer is A, B, C. Then bank credit refers to bank loans, advances, banks loans and advances, borrowings varadu. So bank loans and advances. Credit creation means multiplication of loans and advances, revenue, expenditure, debt. Answer is multiplication of loans and advances, not debt, multiplication of loans and advances. NBFI, non-banking financial institutions, that is banking does not have, NBFI does not have, அவங்களுக்கு வந்து என்ன தேவையில்லை அப்படின்னு கேட்குறாங்க. பேங்கிங் லைசன்ஸ், கவர்மெண்ட் அப்ரூவல், மணி அண்ட் மார்க்கெட் அப்ரூவல், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவல். இந்த இதில் வந்து அவங்களுக்கு எது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் பேங்கிங் லைசன்ஸ் தேவையில்லை. ஆர்பிஐயோடைய பேங்கிங் லைசன்ஸ், அவங்க பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இந்த மூணுமே அவங்க வாங்கணும், கவர்மெண்ட் அப்ரூவல், மணி மார்க்கெட் அப்ரூவல், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவல். ஸோ நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டஸ் நாட் ஹாவ் பேங்கிங் லைசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சென்ட்ரல் பேங்க் இஸ் ஏ அத்தாரிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி. மானிட்டரி அத்தாரிட்டி, ஃபிஸ்கல், வேஜ், நேஷனல் இன்கம். Central Bank, RBI is the monetary authority of any country. And who will act as the banker to the government of India? Government of Indiaவுக்கே பேங்கராக யார் செயல்படுறாங்கன்னு கேட்குறாங்க. தட் இஸ் SBI, NABARD, ICICI, RBI. RBI will act as the banker of government of India. And the lender of last resort is one of the function of central bank. அதாவது சென்ட்ரல் பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்த்தோம், இட் ஆக்ட் அஸ் த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். பிகாஸ் யாருமே அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணலை கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு அப்படின்னா கடைசியாக அது சேர வேண்டிய புகலிடம் அது ஆர்பிஐ தான். ஆர்பிஐ தான் அவங்களுக்கு தேவையான லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. தட் இஸ் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் இஸ் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. தென் பேங்க் ரேட் மீன்ஸ், பேங்க் ரேட் நம்ம பார்த்தோம், ரெப்போ ரேட், RRO, RRR பார்த்தோம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் பார்த்தோம். ஸோ ரெப்போ ரேட் அப்படின்ற பேங்க் ரேட் இஸ் ரீடிஸ்கவுண்டிங் த ஃபஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ். And repo rate means rate at which the RBI is willing to
lend to commercial banks. நிறைய கொடுத்துருக்காங்க. rate at which the commercial banks are willing to lend to RBI. RBIக்கு யாருமே கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவுக்குள்ள. அது வந்து ஐஎஃப்சிட்ட இருந்தும் வேர்ல்டு பேங்க்ட இருந்தும் மற்ற நாட்டோடைய சென்ட்ரல் பேங்க்ட இருந்து தான் பாரோ பண்ணுமே தவிர நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸ்ட இருந்து அது வந்து பாரோ பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் நாட் கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் த ஃபாரின் பேங்க் அதுவும் கிடையாது. க்ரோத் ரேட் ஆஃப் த எக்கனாமியும் கிடையாது. அப்போ ரெப்போ ரேட்டுனா என்னன்னா ரேட் அட் விச் த ஆர்பிஐ இஸ் வில்லிங் டு லெண்ட் டு கமர்ஷியல் பேங்க்ஸ். அண்ட் மாரல் சுயேஷன் ரெஃபர்ஸ் டு மாரல் சுயேஷன் அப்படின்றது அந்த குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் டேக்கன் பை த ஆர்பிஐக்குள்ளே வரும். தட் இஸ் பெர்சுவேஷன். மக்களை வந்து கடன் வாங்குறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது பெர்சுவேஷன். ஏஆர்டிசி ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் ஏஆர்டிசினா அக்ரிகல்ச்சரல் ரூரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தட் வாஸ் ஸ்டார்டட் இட்ஸ் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் July 1st, 1963. July 1st, 1963. And then NABARD was set up in July 1982. NABARD was set up from July 1982. Exim Bank was established March 1982. NABARD வந்து சேம் இயர் நபார்டுக்கும் எக்ஸிம் பேங்க்குக்கும் பட் மந்த் மட்டும்தான் வேரி ஆகுது. ஸோ நபார்டு வாஸ் செட்டப் இன் July 1982. எக்ஸிம் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் March 1982. The State Financial Corporation was passed by the State Finance SFC was passed by Government of India, Government of Tamil Nadu, Government of Union Territory, local government. இந்த மூணுமே வராது. எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் கார்பரேஷனை பாஸ் பண்ணணும் அதுக்குரிய பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மானிட்டரி பாலிசி is formulated by monetary policy of India was formulated by RBI. RBI was called as Central Bank of India. Online banking is also known as internet banking. Online banking is also known as internet banking. Expansion of ATM, automated teller machine. Expansion of ATM, automated teller machine. Then in 2016 November, demonetization of currency includes the denomination of எந்த நோட்டுக்களை எந்த பண நோட்டுக்களை கவர்மெண்ட் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 500 rupees நோட்டும் 1000 rupees நோட்டும் November 8, 2016 டிமானிட்டைசேஷனை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ you have to study for the assignment students. Study and write. Yesterday I have given 7 short answers. You have to answer in 1 or 2 sentences alone. Okay, thank you.